உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு நிறைவேறும்ன்றவங்களாம் கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் இதை நிறைவேற்றுவதுக்கு நமக்கு சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய முறைமைகளை கர்த்தர் சொல்லித்தரார். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? வானத்தை நமக்கு நேராக திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். இந்த வானத்தை திறக்கிறதும் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை வாழ பண்ணக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரும் கர்த்தர். ஆனால் நம்மளை ஆண்டவர் ஒன்று செய்ய சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த திறந்த வானத்தையும் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்மளை வைக்கக்கூடிய வேலையை செய்கிற தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக அல்லது அதுக்கு எதிராக எந்த இடையூறையும் நான் செய்யாதபடிக்கு இந்த வேத வசனங்களை வச்சு கர்த்தர் எனக்கு சில ஆலோசனைகளை தேவன் கொடுக்குறாரு. அந்த ஆலோசனையில் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். 7 காரியங்களை கவனித்தோம். போன வாரம் ஒன்று ஆரம்பித்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி இந்த பாரம்பரியம் கூட நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல நம்ம செய்கிற சில பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அல்லது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அதமாக்கக்கூடிய வேலையை செய்கிறதா. நல்லா கவனிக்கணும். இப்போ இது என்ன சொல்கிறாரு? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்க அதில் போட்டிருக்கு, உங்கள் பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய கற்பனைகளை அதமாக்கி வருகிறீர்களே. அப்போது தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையை எதிர்த்து அல்லது அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய சில வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நம்ம செய்கிற பாரம்பரியமான காரியங்கள் இருக்கு பாருங்க. அது தேவன் செய்ய விரும்புகிற ஆசீர்வாதத்துக்கு கீழே அல்லது தேவன் நம்மளை வாழ வைக்க விரும்புகிற அவருடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ முடியாதபடிக்கு சில பாரம்பரியங்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. அதுதான் இன்றைக்கி நம்ம கவனிக்க இன்றைக்கி இன்னொரு அதுலேருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த பாரம்பரியத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. எவ்வளோ வல்லமை இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையை அதமாக்குற வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தையில் தான் முழு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையினுடைய வல்லமையை அதமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பிசாசு தந்திரமாக சூழ்ச்சிகரமாக தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பிசாசு செய்கிற தந்திரமான வேலை பாருங்க. ஏதோ ஒரு வகையில் சில பாரம்பரியங்களுக்கு நம்மளை பழக்கப்பித்து அந்த பாரம்பரியத்தின் பழக்கத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அதமாக்கக்கூடிய வேலைகளை செய்ய வைக்கிறான் பிசாசு. இன்னைக்கு இல்லை, அன்னையிலிருந்தே தான் செய்கிறான் பாருங்க. இந்த பாரம்பரியத்தை ரொம்ப முக்கியப்படுத்திட்டு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாமல் செய்ய முடியாமல் அதில் இருக்கக்கூடிய முழு வல்லமையும் நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு அதை மாற்றி செயல்பட வைக்கக்கூடிய தந்திரமான சூழ்ச்சியை பிசாசு ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் செய்கிறான் பாருங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் தேவன் நிஜமானவர், தேவனுடைய வார்த்தை நிஜமானதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதில் கூட இன்னொன்றும் தெரியும், தேவன் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாருன்றதும் பிசாசுக்கு தெரியும். நமக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு இதெல்லாம் நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. அதனால் எந்த விசுவாசி தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த வசனத்தை திரித்து வேலை செய்ய ட்விஸ்ட் பண்ணி வேலை செய்யக்கூடிய விதத்தில் அவன் அநேக நேரத்தில் நம்முடைய மனதையும் நம்முடைய செயல்களையும் மாற்றுகிறான். ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு பாருங்க. ஏவாள்கிட்ட பிசாசு போய் கர்த்தர் சொன்னதை அப்படியே மாற்றி சொல்லி அவளை தவறான விதத்தில் சிந்திக்க வச்சு தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை முழுமையாய் வேலை செய்ய அவர்கள் தடுத்து நின்ற போது அவருடைய வாழ்க்கை ஒன்று நடக்குது. கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதமான இடத்தை விட்டு அவர்களை வெளியேற்றக்கூடிய வேலையை பிசாசு செய்தான்.
இன்னைக்கும் அதை தான் பிசாசு இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் செய்கிற காரியம் அதுதான். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, எப்படி என் வார்த்தையினுடைய வல்லமையை குறைக்காம அதை மட்டுப்படுத்தாம தேவனுடைய வார்த்தை முழு வல்லமையோடு நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய இந்த சத்தியங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் பாருங்க. அப்போ நீங்கள் இந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கவனித்த போது ஒரு உதாரணம் காண்பித்தேன். எப்படி இயேசுநாதர் மார்த்தார் மரியாள் லாசருடைய வீட்டுக்கு வரும்போது இந்த இயேசுவை கனப்படுத்த அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலை செய்கிறாங்க பாருங்க. நீங்கள் கவனிக்கணும், அந்த சம்பவத்தில் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இயேசுவை கனப்படுத்த வேலை செய்கிறார்கள். ஏன்னா இயேசுநாதர் தன்னுடைய சகோதரன் மரித்து போயிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அவங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கிற அந்த இயேசுநாதர் எந்த லாசருவை உயிரோடு எழுப்பினாரோ அந்த இயேசுநாதர் வீட்டுக்கு வராரு. அவருக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணும்போது மிக பிரம்மாண்டமாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ அதில் மேரி என்ன செய்கிறான்னா, மரியாள் என்ன செய்கிறான்னா, அவகிட்ட இருந்த விலை உயர்ந்த நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அதை ஊற்றுகிறாள். அதை ஊற்றின போது இயேசுவோட கூட இருந்த ஒரு சீஷனாகிய யூதாஸ் சொல்கிற ஒரு வார்த்தை, அவனுக்கு ஏதோ இயேசுவை பற்றி தெரியாமல் இருந்தால் ஓகே, இயேசுடைய வல்லமை அவனுக்கு தெரியாமல் இருந்தால் ஓகே, இயேசுடைய போதனைகளை அவன் கேட்காம இருந்தால் ஓகே, எல்லாத்தையும் கேட்டவன் பார்த்தவன் கூடவே இருந்தவன் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, இயேசுநாதருக்கு கொண்டு வந்து இந்த மரியாள் அவருடைய பாதத்தில் ஊற்றின இந்த விலை உயர்ந்த தைலத்தை பார்த்து சொல்கிறான், இவ வேஸ்ட் பண்ணிட்டாலே, இது 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா உதவியாக இருந்திருக்குமே, அப்படி உதவியாக இருக்க வேண்டிய ஒன்றை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அதை வேஸ்ட் பண்ணிட்டாலே. எப்படி இருக்கு பாருங்க. பாரம்பரியத்தில் நம்ம ஊறி கிடக்கிறோன்னா தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் தேவனுக்காக வாழ்கிறது அநேக நேரத்தில் பிசாசுன்னு சொல்லுவோம், அது ஒன்றும் முக்கியம் இல்லை, அது ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை, அது ரொம்ப அவசியமாக நீ செய்யணும் இல்லை, செய்யலைனாலும் பரவாயில்லை. ஏன்னா அந்த நான் சொன்ன மத்தேயு 15ஆம் அதிகாரம் இருக்கு பாருங்க, அங்கே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை கொடுக்குறார்? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது தேவன் வைத்திருக்கிற கட்டளை. இந்த கட்டளையை மாற்றி என்ன செயல்படுறதுக்கு அங்கே இருந்த பரிசேயர்கள் அதை எப்படி போதிக்கிறாங்கன்னா, உன் தாயின் தகப்பனுக்கும் நீ கொடுக்குற வெகுமதியை நீ கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தா உன் கடமையை நீ செய்து முடித்து விட்டாய். எப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் எப்படி மாற்றுவார்? நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து அந்த காரியத்தை அப்படி செய்கிறதுனால நீ நீடித்து வாழ, நீ சுகித்து வாழ, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும்படி நீ நல்லா இருப்பதுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கும் போது ஆண்டவரே வந்து எப்படி அதை மாற்றுவார்? நீ வந்து உன் தாயின் உனக்கும் கொடுக்கறத வெகுமதியாக அவங்கள விசாரிக்கிறதோ அவங்கள கனப்படுத்துவ அந்த காரியங்களை நீ அவங்களுக்கு கொடுத்து உதவுறத செய்கிறதுக்கு பதிலாக அதை கொண்டு வந்து நீ எனக்கு காணிக்கையாக கொடுத்தா அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா அது எப்படி ஏற்றுப்பார்? இதுதான் நம்ம கவனிக்கிறோம். வார்த்தையை திரித்து வார்த்தையை மாற்றி தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை முழுமையான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வைக்க பிசாசு இடம் கொடுக்கவே மாட்டான். அதை மாற்றி மாற்றி நமக்கு குழப்பி அதுதான் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை தெளிவாக்குறாரு. கையை வாழ்த்தி சொல்லுங்கள், தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன வாக்குறாரு? வசனத்தை அதனால கேட்கணும் பாருங்க. மறுபடியும் வசனத்தை கேட்குறேன். ஏன்னா என்னை குழப்புறதுக்கு பிசாசு என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறான். காரியங்களை காட்டுறான், சூழ்நிலைகளை காட்டுறான், சவால்களை எழுப்புகிறான், நெருக்கடியை கொடுக்குறான், தேவைகளை என் வாழ்க்கையில் எழுப்பி விடுகிறான். இவைகள் எல்லாம் நடக்கும்போது நான் ஒரு காரியத்தில் தெளிவாக இருக்கிறேன். இல்லை கர்த்தர் சொன்னபடி நான் செய்வேன். ஏன்னா கர்த்தர் அவர் சொன்னபடியே எனக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வாங்கி சொல்லுங்கள். கர்த்தர் சொன்னபடி எனக்கு எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். ஆனால் நான் என்ன செய்யணும்னா அவர் எனக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் முழுமையான விதத்தில் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் பாருங்க. இப்போ இந்த யூதாஸ் சொல்கிறான், இந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா உதவியாக இருந்திருக்கும், இது கொண்டு வந்து இயேசுநாதருடைய பாதத்தில் ஊற்றி இதை வேஸ்ட் பண்ணிட்டியே. இயேசுநாதருக்கு கொடுத்தது வேஸ்ட்டு. இயேசுநாதர் அங்கே முக்கியமானவராக தெரியல, இயேசுநாதர் கனப்படுத்துவது முக்கியம் தெரியல.
தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் முழுமையான வல்லமையில் வேலை செய்ய இடம் கொடுக்கலன்னா நம்ம ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் வேஸ்ட்டு தான் நம்ம நினைப்போம். ஆண்டவருக்கு நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு, ஆண்டவர் ஆராதிக்கிறது வேஸ்ட்டு, ஆண்டவர் கொடுக்கறது வேஸ்ட்டு, கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் வேஸ்ட்டு, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது வேஸ்ட்டு. இப்படி ஏதாவது ஒரு வகையில் பிசாசு நம்முடைய மனசை குழப்பும் போது நமக்கு தெரியணும், இல்லை கர்த்தர் அவர் சொன்னபடியே அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கையை வயது சொல்லுங்கள், கர்த்தர் ஒவ்வொரு முறையும் எனக்கு அவர் சொல்கிற வார்த்தையில் அவர் எப்படி இருக்கிறாரு? எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒவ்வொரு முறையும் எனக்கு அவர் சொல்ற வார்த்தையில் எப்படி இருக்கிறாரு? பொய் சொல்ல மாட்டார். நமக்கு ஒன்று சொல்லிட்டார்னா நிச்சயமாக செய்வார். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாருன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதை உங்களுக்கு அவர் நிறைவேற்றி கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்போ பாருங்க இங்கே என்ன சொல்கிறான், ஏழைகள் அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இவ கொண்டு வந்து ஊற்றின அந்த விலையோய்ந்த ஒரு தைலத்தினால அந்த பகுதியில் இருக்கிற என்ன தரித்திரம் நீங்கிருமா? நான் சொல்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இவகிட்ட இருந்தது விலை வந்த தைலம், நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள வேல்யூ உள்ள ஒரு தைலத்தை என்ன பர்ஃப்யூமை வச்சுருக்கிறா. இந்த கொண்டு வந்து இவருக்கு ஊற்றாமல் அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுத்துருந்தா தரித்திரம் நீங்கி இருக்குமா? பாருங்கள், ஒவ்வொரு நாடும் ஒரு பிரயாசம் எடுக்கிறாங்க. என்ன பிரயாசம் எடுக்கிறாங்கன்னா, தங்கள் நாட்டில் தரித்திரம் இருக்கக்கூடாதுன்னு தரித்திரத்தை நீக்குவதற்கான நிறைய திட்டங்களை போடுகிறார்கள். எவ்வளவோ திட்டங்கள் எத்தனையோ வருஷமாக எத்தனையோ காலமாக போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்கிற மாதிரி ஒரு அறிகுறியே இல்லையே. தரித்திரம் இருந்துட்டு தானே இருக்குது, ஜனங்கள் இன்னும் தரித்திரத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத கொண்டு போய் விற்று நீங்கள் என்ன பண்ணாலும், அரசாங்கம் என்ன திட்டங்கள் போட்டாலும், எந்த நாடு என்ன திட்டம் போட்டாலும், உலகத்திலும் மனுஷங்குள்ள இருக்கிற தரித்திரத்தை யாராலையும் நீக்க முடியாது. அந்த தரித்திரத்தை நீக்கக்கூடிய ஒரே வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே. கையை உயர்த்தி சொல்லுங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான் என்ன நீக்கிறார்? தரித்திரத்தை. இந்த தரித்திரன்றது வெறும் பணம், காசு பணம் இல்லாமல் இல்லை பஞ்சத்தில் அடிப்படுற அது மாத்திரம் தரித்திரம் இல்லை. நல்ல ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம் பாருங்கள், அதுவே ஒரு தரித்திரம் தான். ஒரு காரியத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க, அது ஒரு தரித்திரம். இன்னொருத்தன் ஆசீர்வதிக்கப்படும் போது, இன்னொருத்தன் நல்லா ஆகும்போது அதை குறித்த ஒரு நல்ல எண்ணம் எனக்கு இல்லைன்னா அதுவே தரித்திரமான மனநிலை தான். பிறரை நான் பார்க்கும்போது, பிறருடைய காரியங்களை, அவங்களுடைய முன்னேற்றங்களை பார்க்கும்போது அதை குறித்த எண்ணங்கள் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை குறித்த தெளிவான எண்ணம் இல்லாமல் நான் அதை குறித்து சந்தோஷப்படுற ஒரு உணர்வுலாம் அதுவே ஒரு தரித்திரமான நிலை. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்னா, ரட்சிக்கப்பட்டு இயேசுநாதர் ஒரு மனுஷங்குள்ளே இருக்கும்போது அந்த மனுஷங்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உள்ளே வந்து அவனுடைய எண்ணங்களை கர்த்தர் புதிதாக்கிட்டே இருக்கிறார். கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஒரு தப்பாக யோசித்தேன்னா எனக்கு சொல்கிறாரு அது தப்பு, நீ இப்படி யோசிக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி செயல்படக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, ஏன் கற்றுக் கொடுக்குறாருன்னா, எனக்குள்ளே வந்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என் தரித்திரமான மனநிலையை ஆண்டவர் மாற்றுறார். கையை வச்சு சொல்லுங்கள், தேவன் என்னுடைய மனதுக்குள்ளே இருக்கிற எல்லா தரித்திரமான எண்ணங்களை என்ன செய்கிறாரு, தம்முடைய வசனத்தினால் என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். இந்த இயேசுநாதர் ஒருத்தர் தான் உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தையும் அவரால் தான் நீக்க முடியும். மனுஷனுடைய சிந்தனைக்குள்ள இருக்கிற தரித்திரத்தையும் ஆண்டவரால் தான் நீக்க முடியும். பாருங்க, இது நீக்குவதற்காகவே இயேசுநாதர் மனிதர்களை தேடி வந்தார். அதுதான் ஆண்டவர் அவர் மேலே வச்சிருந்த ஒரு ஊழியத்தில் ஒன்று, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று லூக்கா 4:18 சொல்றாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை. அப்போ கவனிச்சு பாருங்க, உலகத்தில் தரித்திரம் நீங்கணும்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க தரித்திரம் நீங்கணும்னா இயேசு பிரசங்கிக்கப்படணும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். இப்படி ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இயேசுநாதருடைய வார்த்தையை கேட்கணும். இந்த வசனத்தை கேட்க கேட்க தான் தரித்திரம்லாம் நீங்கும். கையை சொல்லுங்க, வசனத்தை கேட்க கேட்க என்ன நீங்கும்? தரித்திரம் நீங்கும், குறைவு நீங்கும், எல்லா நெகட்டிவான காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகண்டு போகும். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்க ஆஸ்தி சொத்துக்களை எல்லாத்தையும் விற்று இந்த ஊரில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கணும்னு நினச்சாகிறோம், ஒன்றும் நடக்காதுங்க. இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து, என்ன எல்லா நாடும் அவங்கவுங்க கையில் இருக்கிற ரிசோர்ஸ்லாம் எடுத்து அவங்க நாட்டில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கணும்னு நினச்சா பண்ண முடியாது. ஏன்னா
ஒரு மனுஷனுடைய மனதுக்குள்ள இருக்கிற தரித்திரம் நீங்கிற வரைக்கும் அவன் கையில் எதை கொடுத்தாலும் அவன் அதுலேருந்து வெளியே வருவதற்கான தெளிவில்லாதவனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முதலாவது மனுஷனுக்குள்ள வந்து அவனுடைய மனதுக்குள்ள இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் சரி பண்ணுறான். அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய பேச்சுகளை, அவனுடைய வாழ்க்கை குறித்த எதிர்நோக்கத்தை சரி பண்ணக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்ய பாருங்க. 2 காரணங்களை இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக காண்பித்து, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையாய் வேலை செய்ய, பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமை அதமாக்கப்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 2 காரணங்கள் பாருங்கள். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கணும்னா நீக்க முடியாது, அது ஆகிற காரியம் இல்லை. ஏன்னா முதல் காரணம் என்னன்னா சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், cruel and ungodly people are looting the money and the wealth and oppressing the poor. காரணம் என்னன்னா ஆண்டவர் சொல்ற, கொடூரமானவர்கள், தெய்வ பக்தி இல்லாத தலைவர்கள் வந்து பணத்தை, ஜனங்களுடைய பணத்தை லூட் பண்ணி, ஆஸ்தியை லூட் பண்ணி, ஏழை மக்களை ஒடுக்கிற வேலையை செய்யக்கூடிய மனுஷனாக தான் இருக்கிறான் பாருங்களா. வருகிற ஆளுகிற எல்லாரையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. தெய்வ பக்தியான காரியம் இல்லை. என்ன உள்ள வந்து ஆளுகைக்கு வந்த உடனே எவ்வளோ லூட் பண்ணலாம், எப்படி நமக்கு ஆதாயமாக இருக்கிறதுக்கு பார்க்கலாம், யார் கஷ்டப்பட்டான்னா, யார் நல்லா இல்லைன்னா நமக்கு என்ன, அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீ நல்லா கவனிக்க நான் சொல்றது, உலகம் முழுவதும் அதிகாரத்தில் வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நல்லதை செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் வந்த பிறகு என்னத்தை லூட் பண்ணலாம், எப்படி பிடுங்கலாம், எப்படி ஒடுக்கலாம், இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் உலகத்தில் தரித்திரம் நீங்கிறதே இல்லை பாருங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண்டவர் மனுஷனை தேடி வந்தார். அந்த ஒரு ஆண்டவர் தான் மனுஷக்கிட்ட இருந்து எதையும் லூட்டு பண்ணுறவர் இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். கையவத்தையும் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இயேசு என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறாரு. நம்மகிட்ட இருந்து ஏதாவது லூட் அடிக்கிறாரா? நீ யோசித்து பாருங்க. நம்மகிட்ட இருந்து நிறைய பேர் லூட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆண்டவரே ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு வரும்போது அந்த இயேசு எனக்குள்ளே வந்து என்கிட்டருந்து போனதெல்லாம் திருப்பி எனக்கு வர வைக்கக்கூடிய அற்புதமான வேலைகளெல்லாம் அவர் எனக்கு செய்து கற்றுக் கொடுக்குறாரே. இப்போ கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிற காரியங்களை சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் இருந்து நிறைய என்ன முதலீடு பண்ணுறவங்களாம் இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் போய் நிறைய முதலீடு பண்ணுறாங்களாம். நிறைய இந்தியன் கம்பெனிஸ் ஆர் கம்மிங் அப் இன் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் நிறைய ரிசோர்ஸ் வளன்லாம் இருக்குது பாருங்கள். அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது நம்ம நாடு வந்து எல்லா வளனும் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸை எடுத்து பயன்படுத்தி அவங்க லாபம் காண்றாங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு இன்னொரு இனத்தோட சண்டை, ஒரு ஆள் இன்னொரோட சண்டை, அந்த நாட்டில் இருக்கிற எக்கனாமி, அந்த நாட்டில் இருக்கிற வளனை உபயோகப்படுத்தணுன்ற சிந்தனை அவங்களுக்குள்ள வரலையே. அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தரித்திரமான மனநிலை, ரொம்ப லோவான ஒரு நிலையிலே இருக்கே. ஆளுகிறவர்கள் எல்லாம் அப்படிதான் ஜனங்களை இருக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது முழு உலகத்தினுடைய கண்ணோட்டத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இந்த முழு உலகத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குது. ஆனால் இந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான் எந்த மனுஷனுக்குள்ள வராரோ அந்த மனுஷனை நல்லா ஆக்கிற எண்ணங்களை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார். நல்ல வேலையை செய்வதற்கான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அவங்க இருந்தபோது பார்வோன் என்ன செய்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் லூட் அடிச்சான். அவங்க கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் தங்கத்தையும் என்ன செய்தான், வாங்கினான். கடினமாக அவர்களை வேலை செய்ய வைத்தான். ஆனால் அவங்களுக்கு ஆன ஊதியத்தை கொடுக்கல, அவங்களுக்கு ஆன சம்பளத்தை கொடுக்கல. இதுதான் பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ பக்தி இல்லாத cruel and ungodly leadership செய்யக்கூடிய கொடுமையான காரியங்கள். இப்படிப்பட்ட கொடுமையான, இப்படிப்பட்ட எல்லா சீர்கேடும் இருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு விமோச்சனம் என்ன, விடுதலை எங்க இருக்கு? எல்லாருக்குள்ளேயும், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கு. இதுல இருந்து நான் எப்போ விடுதலை பெறுவேன்? இதுல இருந்து நான் எப்போ வெளியே வருவேன்?
இந்த கஷ்டம் என்னை விட்டு போகாதா, இந்த காரியம் எனக்கு சரியாகாதா? எல்லா மனுஷனுக்குள்ளேயும், கிறிஸ்தவன் மாத்திரம் இல்லை, எல்லா மனிதனுக்குள்ளேயும் இந்த கேள்வி அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், இந்த கேள்விக்கு பதில் இயேசு ஒருவர் மாத்திரமே. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய கேள்விகளுக்கு இயேசு தான் பதில் கொடுக்க முடியும். எந்த அரசாங்கமும் பதில் சொல்ல முடியாது, எந்த ஐஸ்வர்யவானும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய கேள்விக்கும் இயேசுவால் பதில் கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ முறை நான் கேள்வியோடு வந்திருக்கிறேன், எனக்கு நீர் பதில் கொடுத்துருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்துருக்கிறாரா? கவனிச்சு பாருங்க. ஒடுக்கி பார்வன் என்ன செஞ்சான்? அவன் கையிலேருந்து எவ்வளோ லூட் அடிக்க முடியுமோ அடிச்சான். இதான், அதனால தான் பாருங்க இந்த தரித்திரம் உலகத்தை விட்டு போக மாட்டுது, மனுஷனை விட்டு போக மாட்டுது. ரெண்டாவது காரணம் பாருங்க, இது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் ஏன் தரித்திரம் நீங்க முடியாது அப்படின்னா, ரெண்டாவது காரணம் சொல்ல, வறட்சியும் பஞ்சமும் எல்லா நாட்டிலையும் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். க்ரூவல் அண்ட் அன்காட்லி லீடர்ஷிப் எல்லா நாட்டிலையும் இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன் இன்னொரு காரணம் ஏன் நீங்கள் முடியாது. எல்லாரும் இந்த தங்களுடைய கையில் இருக்கிற பணம் ஆஸ்தி எல்லாத்தையும் விற்று போட்டு உதவி செஞ்சு இந்த தரித்திரத்தை நீக்கிறதுக்கு எதாவது பண்ணலான்னு பார்க்குறதுக்கு உண்டான முயற்சித்தால் அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, வறட்சியும் பஞ்சமும் எல்லா நாட்டிலையுமே இருக்குது. எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா மனுஷங்குள்ளேயும் இருக்குது. இப்போ இதை நீக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வறட்சியையும் பஞ்சத்தையும் தேசத்திலும் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அதை நீக்குவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியலனா, அந்த மனுஷன் அவரை நோக்கி பார்க்கவே முடியாது, அவரை நம்பவே முடியாது. அவரை நோக்கி பார்க்காம, அவரை நம்பாம இந்த வறட்சி தரித்திரத்திலிருந்து மனுஷன் வெளியே வர, ஒரு நாடு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இதை குறித்து ஆண்டவர் எவ்வளோ அருமையாக சொல்லி வச்சிருக்கிறார்ன்றதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். எவ்வளோ ஆப்டாக நான் சொன்ன இந்த ரெண்டு காரணங்களுக்கும் ஆண்டவர் அங்கே தெளிவான பதிலை கொடுக்குறாரு. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழிகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோமா, அதுதான் இப்போ கேள்வி. இந்த வழிகளை நான் உபயோகப்படுத்தலைன்னா நான் தேவனுடைய வார்த்தையை அதமாக்குற வேலையை செய்கிறேன். அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய வார்த்தை வல்லமையாக வேலை செய்யாதபடிக்கு பாரம்பரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவனா மாறிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வாங்க. 41ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 17ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்கணும். இதில் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் வறட்சியும் பஞ்சமோ, ஏன் கொடுமையோ, என்ன அவபக்தி உள்ள ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படி எல்லாத்தையும் லூட் அடித்து ஏழை மக்களை இன்னும் ஒடுக்கிறதுக்கான காரியங்களை செய்கிறாங்க. ஏன் இப்படி இந்த காரியம், இதெல்லாம் காரணங்கள் பாருங்க. இந்த காரணங்கள்லாம் எளிதாக நீங்காது. நீங்க முடியாமல் இருக்கக்கூடிய காரணங்களுக்கு பதில் அது நடுவே நம்ம வாழ்கிறதுக்கும், நம்ம வெற்றி அடைகிறதுக்கும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் கர்த்தர் வச்சுக்கிற வழி என்ன, அதான் ரொம்ப முக்கியமானது. வாசிப்போமா? 17ஆம் வசனம் வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. நல்லா கவனிங்க, சொல்றாரு சிறுமையும் எளிமையும். ஆங்கிலத்தில் வந்திருக்கு புவர் அண்ட் நீடி. இந்த எளிமையும் சிறுமைப்பட்ட ஒரு மனுஷன் அவன் நிலம் மாறணும்னா அவனுக்கு தாகம், தண்ணி குடிக்கணும்னு தாகம் இருக்கு, தண்ணீர் கிடைக்காம இருக்கும் போது அவன் எப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோட ஒரு பயத்தோட இருப்பான். அவன் யோசித்து பாருங்க, என் தேவை சந்திக்கப்படலை, என் காரியங்கள் ஒன்றும் முன்னேற்றமான நிலைக்கு வரமாட்டுது, ஒரு மாற்றத்தையே நான் பார்க்க முடியாம ஒரே ஸ்ட்ரகிள்குள்ளேயே போராடிட்டு இருக்கிறேனே. நான் சொல்றேன், சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தர் ஆகிய நான் அவர்களுக்கு, கவனிங்க பதில் சொல்றாரு. வாழ்க்கையில் சிறுமையும் எளிமைப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கா? சிந்தனையிலாவது, அனுபவத்திலாவது, சூழ்நிலைகளிலாவது இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டு எளிமைப்படுத்தப்படுகிற நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்குமானால், கிடைக்க வேண்டியது கிடைக்காம நான் தவித்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விடுதலை எங்க இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிட்டா,
ஆண்டவர் சொல்ற, அவன் என்னை நோக்கி பார்த்தான், அவன் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன். பதில் கொடுக்கிறது மாத்திரம் சொல்றார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை நல்ல நீ சொல்றாரு, என்னை நோக்கி நீ கூப்பிட்டு, என்னை நோக்கி நீ பார்த்து, என்னை நீ நம்பினா நான் உன்னை கைவிட மாட்டேன்றாரு. பாருங்க, தண்ணி வேணும்னு இருக்கிறவனுக்கு அவனுக்கு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தண்ணி தாகத்தால் இருக்கிறான், வறண்டு போயிருக்கிறான், அவனுக்கு தண்ணி கிடைச்சா அவனுக்கு என்ன சந்தோஷம் உண்டாகும். அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்து என்னை நம்பி, என்னை நோக்கி பார்த்து என்னை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு நான் செவி கொடுப்பேன், என்னை நம்புறவங்களை நான் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை நீர் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீதும் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து. நல்ல நீங்க எப்படி சொல்றாரு பாருங்க, 18ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்றாரு, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக. நல்ல கவனி, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகமாக. வாழ்க்கை வறண்டு போய் வனாந்தரம் போல இருக்குன்னா, வனாந்தரத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவாரா, தண்ணீர் தடாகமா. அப்படின்னா வனாந்தரமான இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ, உச்சி வெயில் அடிக்குது என்ன, ராஜஸ்தான் டெசர்ட்டுக்கு போனீங்கன்னா, நான் சொல்லுறது யோசிச்சு, ராஜஸ்தான் டெசர்ட்டுக்கு போனீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லாத காடுன்றாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிரம்பி இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? விட்டா போதண்டா பாஞ்சி அதுக்குள்ளே நுழைஞ்சி எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சு, நம்மளை எவ்வளோ கூழாக்க முடியுமோ ஆக்கி. அதான் இங்கே சொல்கிறாரு, அங்கே சொல்கிறாரு பாருங்க, அங்கே ஆண்டவர் சொல்கிற வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும். அப்படின்னா அப்படியே ஆண்டவர் அதை அப்படியே பூல் ஆஃப் வாட்டர் ஆகிறாராம். வனாந்தரம் இது எப்படி நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வழியே இல்லை, வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை, ஒரு அறிகுறியுமே இல்லாத இடத்துல சாத்தியமே இல்லை, இங்கே காரியம் வாய்க்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சாத்தியமாக்குற ஒரு தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தா, அவரை நோக்கி கூப்பிட்டா, அவரை நம்பினா காரியங்கள் எல்லாம் மாறும். சொல்லுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு இயேசுவை நம்பினா காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். சொல்லுங்க, வாய்த்திருந்த காரியம்லாம் எப்படி மாறும்? வனாந்திரத்தில் தண்ணீரை கொடுக்க முடியுமா? முடியும். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்க முடியுமா? முடியும். யாருக்காக செய்யறாராம்? சிறுமையும் எளிமையுமான ஒரு மனுஷன், அவனுக்கு வழியே இல்லை, அவனுக்கான வழியை கர்த்தர் எப்படி உண்டாக்குறான் சொல்றாரு, என்ன நோக்கி பாரு, என்ன நம்பு, நான் உனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையெல்லாம் நீ செய்யறதுல கவனமாயிரு. நீ கவனமா இருந்தினா தண்ணீர் தடாகமா மாத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தண்ணீர் தடாகமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிகுறியே இல்லாத இடத்துல அறிகுறியெல்லாம் உண்டாக்கக்கூடிய தேவன். ஏன்னா அற்புதமே நடக்க முடியாத இடத்துல அற்புதத்தை செய்கிற தேவன். தேவைகளை சந்திக்கப்படாத இடத்துல நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன். நமக்கு வழியே திறக்க முடியாத இடத்துல நமக்காக வழிகளை திறக்கிற தேவன். சிறுமையும் எளிமைப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிட்டு என்னை நம்பி
நீ என்னை சார்ந்து வாழும். நான் சொன்ன என் வார்த்தையை உன் வாழ்க்கையில் எந்த பாரம்பரியத்தினாலும் என் வார்த்தை வலிமை அற்று போகிற எந்த வேலையை நீ செய்யாமல் இருப்பனா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். ஒன்று நடக்கும், நீ சிறுமையும் எளிமைப்பட்டவனாக இருக்க மாட்டா. கையை வச்சு சொல்லுங்க, நான் என்ன பட்டவனாக இருக்க மாட்டேன்? சிறுமையும் புவர் அண்ட் நீடியாக இருக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க? புவர் அண்ட் நீடி. கிறிஸ்தவனாலே தேவை உள்ளவங்க, கிறிஸ்தவனாலே அவங்க ஏழை மக்கள், கிறிஸ்தவனாலே அவங்கக்கிட்ட அது இருக்காது இது இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி சிறுமையும் எளிமைப்பட்டவனுக்கு தண்ணீர் தடாகத்தெல்லாம் உண்டாக்கி காட்டுற ஒரு அற்புதமான தேவனாக இருக்கிற காரியங்கள்லாம் செய்யக்கூடியது. அதுதான் சொல்கிறாரு பாருங்க, 20ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்கிறாரு, இருக்கக்கூடிய அறிகுறியே இல்லாதத்துல அறிகுறியை உண்டாக்குவேன். சிறுமைப்பட்டவனையும் எளிமைப்பட்டவனுக்கையும் அவனை விடுவிக்க, அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்கிற கர்த்தர் நான் உன்னை கைவிட மாட்டேன்றாரு. 20ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். யாருடைய கை செஞ்சா? சிறுமையும் எளிமையும் நீக்கிற வேலை யார் செய்யறா? எல்லாம் சொல்லுங்க வாய்த்தன, யார் செய்யறா? அறிகுறியே இல்லாத இடத்துல ஒரு அறிகுறியை உண்டாக்குறது யாருங்க? நம்முடைய ஆண்டவர். தண்ணீரே இல்லாத இடத்துல தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குறவர் நம்முடைய வறண்ட வனாந்திரத்தில் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறவர்லாம் நம்ம ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, இது யாரும் செய்யலப்பா, உலகத்தில் இருக்கிற ஐசேவாரன் செஞ்சான், உலகத்தில் இருக்கிற அரசாங்கம் உனக்கு செஞ்சு எளிமையும் சிறுமையும் நீக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க செஞ்சாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனும் சேர்ந்து அவன் ஆஸ்தியெல்லாம் விற்று கொடுத்ததுனால உன் சிறுமை எளிமையும் மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு எது செய்ய போகுது? கர்த்தருடைய கரம். கர்த்தர் தான் எனக்கு எல்லா மாற்றத்தையும் உண்டாக்குற. கையை வைத்து சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் எனக்கான மாற்றத்தை உண்டு பண்ற. என்ன மாற்றம் வரணும்? சரீரத்தில் வரணுமா? உங்க வேலையில் வரணுமா? உங்க பொருளாதாரத்தில் உண்டாகணுமா? உங்களுடைய குடும்பத்தில் உண்டாகணுமா? உங்க எதிர்காலத்தில் உண்டாக்கணுமா? எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சத்தமா, கர்த்தருடைய கரம். இது கர்த்தர் தான் செய்கிறார் என்ற அறிவு எனக்கு வரணும். அவங்கள போய் பார்த்தா எனக்கு நடந்துரும், இவங்கள போய் பார்த்தா நடந்துரும். இல்லை இல்லை, என் சிறுமையும் எளிமையும் மாத்துகிற ஒரே ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு என்ன செய்யறாரு? என் சிறுமையும் எளிமையும் அவர் என்ன பண்றாரு? அவர் அதை மாத்துகிறார். பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து. நல்லா கவனிங்க, நிறைய வார்த்தை சொல்றாங்க. யாவரும், எல்லாரும் பார்க்கணுமா? அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, யூ see, யூ நோ, அதுக்கப்புறம் கன்சிடர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். 4 வார்த்தை சொல்றார். பாரு, தெரிஞ்சிக்கோ, என்ன அதையே எண்ணிக்கிட்டு இரு. அதுக்கப்புறம் சொல்றார், அந்த புத்தியோட வாழு. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நல்லா கவனித்து பாருங்க. என்ன பண்ணணும்? நான் எதை அறிந்து கொள்ளணும்னா, இது யாராலையும் செய்ய முடியாது, என் ஆண்டவரால் மாத்திரம் தான் எனக்கு இந்த நன்மையை செய்ய முடியும். எத்தனை பேர் கை வச்சு சொல்லி, எனக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவர். எல்லாரும் கைவிடுவாங்க, ஆனால் இயேசு கைவிட மாட்டார். 17ஆம் வசனம் இறுதியில் தான் சொல்றாரு, பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான், அங்கே சொல்றாரு பாருங்க, தேவனாகிய நான் அவர்களை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தேவனாகிய நான் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து, தேவனாகிய நான் உன்னை கைவிடுவதில்லை. கை வைத்து சொல்லுங்க, தேவனாகிய நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? கர்த்தர் எனக்கு சொல்றாருன்றவங்க நம்புறவங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் என்ன கைவிட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன கைவிடவே மாட்டார். இதை சிந்திக்கணும், இதை கொஞ்சம் உணரணும், இதை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில புத்தியாக ஏற்றுக்கணும், இதை சிந்திக்கணும். கர்த்தருடைய கரம் தான் இதை செய்து. தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் எனக்கு சொல்லுதே. இப்படி எனக்கு செய்கிற ஒரு தேவன் இருக்கும்போது அந்த தேவனுக்காக வாழ, அந்த தேவன் சொல்லி இருக்கிறபடி வாழ்வதற்கு, அவருடைய வார்த்தையை நான் கை கொள்வதற்கு 100% என் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை அதமாக்குற வேலையை செய்யவே மாட்டாங்க. இன்னொரு இடத்துலையும் பாருங்க, ஆண்டவர் இதை குறித்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்றார். நான் உன்னை கைவிட மாட்டேன்,
என்னை நோக்கி நீ கூப்பிட்டா நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன்? தண்ணீர் தடாகத்தை, ஏன்னா வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகத்தை காட்டுவேன். அறிகுறியே இல்லாத இடத்துல அறிகுறியெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். சுகமே ஆக முடியாத இடத்துல சுகத்தை கர்த்தர் உண்டாக்க முடியும். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சுகமே கிடைக்காது, சிலரெல்லாம் கைவிட்டுருக்கலாம். சில நேரம் பாருங்கள், மருத்துவம் கைவிடலாம், டாக்டர்ஸ் கைவிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? யார் கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்பிக்கிறவங்க சொல்லுவாங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை யார் கைவிட்டாலும், ஏசப்பா நீங்க என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதே இல்லை. அந்த தேவன் தான் சொல்றாரு, வனாந்திரத்தில் தண்ணி தடாகலாம் உண்டாக்கி காட்டுறேன்பா. அது சொல்றாரு, இது யாரோ செஞ்சாங்கன்னு நினைக்காத, என் கரம் தான் அதை உனக்கு செஞ்சிருக்குன்றதை மறந்துடாத. அதை யோசி, அதை குறித்து நினைத்து பாரு, அந்த நினைவாகவே இரு, அந்த புத்தியோட வாழு. இந்த புத்தி, இந்த யோசனை எனக்கு இருக்கும்னா ஒரு நாளும் என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்குறதுக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டேன். நல்லா கவனி, நான் சொல்றது இந்த எதுக்கு சொல்ல வரேன்? உங்கள் பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்கினீர்களே என்று சொல்றாரு. அந்த வேலையை அவர்கள் செய்ய இடம் கொடுத்துட்டார்கள். ஆனா எனக்கு தேவன் எப்படிப்பட்ட என் சிறுமையும் எளிமையும் நீக்குவதற்கு ஆண்டவர் எனக்கு எப்படிலாம் வேலை செய்யறாரு என்பதை நான் விளங்கி கொண்ட பிறகு ஒன்று செய்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்குறதுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். அவர் சொல்கிறத நிச்சயமாக செய்கிறவனாய் நான் மாறுவேன். பாருங்கள், இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்ம காட்டுற உபாகம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னவா மாறுவீங்கன்றதை இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் எப்படி அவங்கள ஆசீர்வதிக்க விரும்பி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவன் சொல்கிற அற்புதமான ஆலோசனைகள் இதெல்லாம். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த வார்த்தையை அதமாக்கக்கூடிய கிரியைக்கு நான் என் வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்கணும். அதுதான் பாரம்பரியன்றாரு. வாசிப்போமா? 4ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா? உபாகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். எளியவன் உங்களுக்குள் இல்லாது இருக்கும் படியாக இப்படி செய்ய வேண்டும். நல்லா என்ன சொல்ற? எளியவன் உங்களுக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி அப்படின்னா சொல்றாரு, உங்க நடுவே ஒருவனும் ஏழையா இல்லாம, தரித்திரமா இல்லாம. ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, உன் நடுவே ஒருத்தனும் தரித்திரமா இருக்காம, நீ ஏழைப்பட்டவனா இருக்காம, நீ எளிமைப்பட்டவனா இருக்காம, நீ சிறுமைப்பட்டவனா இருக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்ப்பா உனக்கு. அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய எளிமையும் சிறுமையும் நீக்குவதற்கான வேலையை செய்ய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா எளிமையும் சிறுமையும் நீக்குவதற்கான வேலையை கர்த்தர் செய்கிறாரு. அவர் செய்கிற காரியத்தை என் வாழ்க்கையில் கரெக்டாக எடுத்து கை கொள்ளணும். நான் கை கொள்றதை விட்டுட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு, கர்த்தர் என்ன கை விட்டார்னா, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை, நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் நம்மளை, அவருக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவருக்கு என்ன தெரியும்? நம்மளை ஆசீர்வதிக்க தெரிஞ்சுட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் விரும்புகிறவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வர விடாமல் தடுத்து நிறுத்துவாரா? கர்த்தர் சொல்ற, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு தண்ணி தடாகத்தை உண்டாக்க விரும்புகிறேன், அறிகுறியே இல்லாத இடத்துல உனக்கு அறிகுறியை காட்ட, உன் சிறுமையை எளிமையை நான் நீக்க விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் நடுவே சிறுமைப்பட்ட ஒருவன் இல்லாமல் எளிமையானவன் ஒருவன் இல்லாதபடிக்கு இருக்கிறதுக்கு கர்த்தர் சொல்றார், நீ சில காரியத்தை ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நீ செயல்படுத்த வேண்டும் என்று சொல்ல. பாருங்க, எளியவன் உங்களுக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். சொல்லுங்களா, வாய்த்து வந்து தேவனுடைய சத்தத்தை. இப்போ என் சத்தம் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சத்தம். என் வாயிலிருந்து வருகிற அந்த தொனியை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வார்த்தைகள் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் என்ன ஒரு பிரசங்கியாராக வச்சு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. சிறுமைப்பட்டிருக்கிற, எளிமைப்பட்டிருக்கிற நம்முடைய நிலைகளை மாற்றுவதற்கு அவர் தம்முடைய வசனத்தை போதிக்கிறார். 5ஆம் வசனம், உன் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை
மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என்ன எப்படி ஆசீர்வதிப்பாரு? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்ன மென்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் இப்ப இருக்கிறத காட்டிலும் எப்படி என்ன ஆசீர்வதிப்பாரு? அது சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு ஆறாம் வசனம் பாருங்க. உன் தேவன் ஆகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல், நான் சொன்னதை நீ செஞ்சினா நீ ஏழையா இருக்க முடியாது, நீ தரித்திரம் பிடிச்சவனா இருக்க, நீ தோத்து போகிறவனா இருக்க முடியாது, உன்னை என்ன எளிமையானவனா சிறுமைப்பட்டவனா உன்னை யாரும் பார்க்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்கறாங்க? இன்னைக்கு நான் என்ன எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாதவனா, இன்னும் நான் முன்னேறாதவனா, அநேகர் என்னை பார்த்து அப்படி சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னது நீ செஞ்சியா? என்னுடைய வார்த்தையை அதமாக்கக்கூடிய எந்த வேலையிலையாவது உன்னுடைய ஈடுபாடு இருக்கான்னு செக் பண்ணு. அது இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா நீ சிறுமைப்பட்டவனாகவும் எளிமைப்பட்டவனா என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஆனா என் வார்த்தையை அதமாக்குற வேலை உங்ககிட்ட இருக்கும்னா கண்டிப்பா சிறுமைப்பட்டிருப்ப, கண்டிப்பா நீ எளிமைப்படுகிற நிலைக்குள்ள போயிடுவ. இந்த ஆசீர்வாதம் சொன்னார் பாருங்க. நான் உன்னை கொண்டு போகிற தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, என்ன நான் உன்னை அநேகருக்கு கடன் கொடுக்குறவனா இருப்பேன், நீயோ கடன் வாங்காமல் இருப்ப. அது மாத்திரம் சொல்கிறாரு, உன்னை எவனும் ஆளும்படி வைக்க மாட்டேன், நீ ஆளக்கூடிய நிலையில் உன்னை நான் வைப்பேன். இதெல்லாம் பாருங்கள் மேலான நிலை. இதெல்லாம் தரித்திரத்துக்கு சொல்கிற ஒரு காரியம் இல்லை, இதெல்லாம் சிறுமைப்பட்ட இல்லை அது எளிமையாக இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அறிகுறி இல்லை. இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புள்ள நிலையில் கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பப்படும் போது இப்படிலாம் மாறவே முடியாத ஒரு மனுஷனை கூட கர்த்தர் அப்படி மாற்றி காட்டுற அற்புதமான வேலையை கர்த்தரால் செய்ய முடியுன்ற. அதான் சொல்ற, கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்குற வேலைகள் நான் செய்திருக்கிறேனா. இந்த ஆசீர்வாதம் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி வர்றதுக்கு 14ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, அதே உபாகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன அந்த நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, இங்கே நம்ம வாசித்தோமே இந்த அந்த 4ஆம் வசனத்தில் வாசித்தோம்ல, உபாகம் 15:4 சொல்கிற, அப்புறம் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயான. என்ன சொன்னார் அவங்களுக்கு? அப்போ ஆண்டவர் ஏதோ சொல்லியிருக்கார். இந்த ஆசீர்வாதம் நடக்கிறதுக்கு அவர்களை ஏதோ ஒன்று செய்ய சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஆசீர்வாதம்லாம் உண்டாகிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னா நீங்கள் வசனத்தை ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்குறார்? அவர் என்ன செய்யணும், அவர் என்ன செய்ய போகிறார்ன்றது எனக்கு சொல்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டியதையும் சொல்கிறார். கையை வாங்கி சொல்லுங்க, அவர் எனக்கு என்ன செய்ய போகிறதையும் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, அவர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லிட்டு இப்போ அவர்களை என்ன செய்ய சொன்னார் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 21ஆம் வசனத்தில் வாசித்துமா, 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போமா. தானாய் இறந்து போன ஒன்றையும் புசிக்க வேண்டாம், உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியருக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ள ஆட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்து இருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகம் உன் மாடுகளிலும் தலையீற்றுகளிலும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. நல்லா கவனித்து, ஆண்டவர் இப்போ இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார், என்ன செய்யணும்னு.
ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார், உனக்கு நான் கொடுக்கும் எல்லா பலனிலும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குரிய தசம பாகத்தை கொண்டு வந்து நீ படைப்பாயாக. பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பதற்கான ஒரு அற்புதமான காரியத்தை செய்யும்படி சொல்றார். இந்த செய்யக்கூடிய காரியத்தில் தான் மனுஷன் நிறைய காரணங்களை கொண்டு வரான். சொல்ல நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நான் ரிசீவ் பண்ணுறதில் மிஸ் பண்ணவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணவே கூடாது. இது ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு, அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை சொல்கிறாரு. இந்த மெத்தடை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்காக வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் என்ன செய்கிறோன்னா, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து வேஸ்ட் பண்ணணுமா, இப்படி நான் கர்த்தருக்கு கொடுக்கணுமா, இப்படி ஒரு அவசியம் இருக்கா? ஆண்டவர் சொல்றார், 10ல் 1 அது கர்த்தருக்குரிய பங்கு. இந்த பங்கை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே வச்சுட்டார் இந்த மெத்தடை. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வச்சுட்டார். அதனால்தான் உண்டாக்கப்பட்ட மனுஷங்கிட்ட வந்து கர்த்தருக்குரிய பங்கு ஒன்று இருக்குப்பா, மறந்துடாதன்னு சொல்றாரு. அவனுக்கு வேலையும் கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலைக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை வைத்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன பண்ணாதுன்னு சொன்னார் ஆண்டவர், எல்லாத்தையும் சாப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் அதில் 1 என்னுடையதுப்பா. ஆனால் மனுஷன் பாருங்க, அந்த 1 தான் போய் கை வச்சான். ஏன் கை வச்சானா, அந்த வசனத்தை, தேவன் சொன்ன கட்டளையை ட்விஸ்ட் பண்றதுக்கு பிசாசு உள்ள வந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றபடி நீ செஞ்சினா உன் நடுவே எளிமையானவன் ஒருவனும் இருப்பதில்லை, ஏழையானவன் ஒருத்தரும் இருக்க முடியாது. கர்த்தர் சொல்றதை செஞ்சா தேவனுடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. கையை வச்சு சொல்லுங்க, நான் எங்கெல்லாம் போறேனோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிற பாத்திரமா இருப்பேன். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க, நான் எங்கெல்லாம் போறேனோ என்ன கர்த்தர் எப்படி மாத்துறாரு? ஆண்டவர் தான் சொல்றாரு, சிறுமைப்பட்ட எளிமைப்பட்டவன் ஒருவனும் இருக்காதபடிக்கு ஒரு மெத்தடை சொல்றாரு. ஆனா இந்த மெத்தட்ல தான் அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ள பிசாசு தேவ கட்டளைய, தேவனுடைய வார்த்தையை திரித்தது போல, ட்விஸ்ட் பண்ணது போல, இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைங்கிட்ட வந்து கர்த்தருக்குரிய பங்குன்னு வரும்போது அதில் தான் நமக்கு சந்தேகத்தை கொண்டு வரான். அதில் தான் நம்ம பாரம்பரியமான சிந்தனைகளை கொண்டு வருகிறான். நல்ல கவனிங்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் அதுக்கு கொடுப்பாங்க, இதுக்கு கொடுப்பாங்க, அந்த உதவி பண்ணுவாங்க, இந்த உதவி. ஆனால் கர்த்தருக்குரிய பங்குன்னு வரும்போது அதில் தான் கொஞ்சம் பிஸ்னித்தனம் பண்ணுறது. கர்த்தர் சொல்ற அதில் நம்ம கை வைக்கும்போது பாருங்க, அதில் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாங்க. 4ஆம் வசனத்தில் பார்த்தோம், ஏழைகள் ஒருவனும் எளிமைப்பட்ட ஒருவனும் நடுவே இருக்க மாட்டான், நான் சொல்றதை செஞ்சான்றாரு. ஆண்டவர் சொன்னதை செய்யாம போனா என்ன நடக்கும்ன்றத 11ஆம் வசனம் பாருங்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாது இருப்பது அப்படின்னா சொல்றாரு. கர்த்தர் சொல்றதை செய்யாம போகும்போது கண்டிப்பா இருப்பான். எப்படிப்பட்டவன் இருப்பான்னா, எளிமைப்பட்டவன், சிறுமைப்பட்டவன். கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்குற வேலையை நான் செய்ய செய்ய நான் என்ன ஆகிறேன்னா, நான் சிறுமைப்படுறேன், நான் எளிமையா ஆக்கப்படுற நிலைக்கு என்னையே நான் தள்ளுறேன். சொல்றத நீங்க உங்க ஆசீர்வாதத்துக்கான சத்தியமா இதை பார்க்கணும். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதித்து நீ கை நீட்டி கடன் வாங்காம அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுத்து உன்னை எவனோ ஆளாம நீ அநேகர் ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு உன்னை நான் வைக்க விரும்புறேன். அதான் ஆசீர்வாதம். உன் நடுவே சிறுமைப்பட்ட எளிமைப்பட்ட தரித்திரம் பிடிச்ச யாரும் இல்லாம நீ இருக்கிற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்பட, உன்னோட இணைகிறவர்களாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய இந்த மகிமையான வேலையை கர்த்தர் செய்யறதுக்கு கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை அதமாக்குற எந்த வேலையும் செஞ்சிடாத. உங்கள் பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய கற்பனைகளை அதமாக்கி வருகிறீர்களே என்று கேட்கிறாரு. இந்த தேவனுடைய வார்த்தையை அதமாக்கக்கூடிய எந்த என் கிரியைகள், கர்த்தர் சொல்றதை நான் செய்யாம போகும்போது பாரம்பரியம் பெருசாயிடுது. தேவனுடைய வார்த்தையை மட்டுப்படுத்த இடம் கொடுத்துட்றேன். அதான் சொல்றாரு 11ஆம் வசனம், தேசத்திலே எளியவர்கள் இல்லாது இருப்பது இல்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனோ எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு.
என்ன சொல்றாரு? இருப்பான். ஏன் இருக்கிறானா? ஆண்டவர் சொல்ற 4ஆம் வசனம் சொல்றாரு, நான் சொன்னதை நீ செஞ்சினா உன் நடுவே என்ன இருக்க மாட்டாங்க, யார் இருக்க மாட்டாங்கன்றாருனா சிறுமைப்பட்டவன் ஒருவனும் இருக்க மாட்டான்றார். ஆனா செய்யாம போனா இங்க 11ஆம் வசனம் சொல்லுது, இருக்கிறாங்களே கையை திறக்காம உதவி செய்யாம சிறுமைப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இல்லாமல் சுற்றி சிறுமைப்பட்டவர்கள் வாழும்படி சில நேரம் அவர்களுடைய வாழ்க்கையை சிறுமைப்பட்டு எளிமையாக்கப்படுகிற நிலை. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, இந்த தேவனுடைய பங்கை ஆண்டவர் நியமிக்கிறார் பாருங்க. 10ல் 1 கர்த்தருக்குரிய பங்குன்னு நியமிக்கிறார். இன்னைக்கு அரசாங்கத்தில் நிறைய காரியங்களை என்ன நியமிக்கிறாங்க, இது இவ்வளோ பங்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா இவ்வளோ சதவீதம் அரசாங்கத்துக்குரிய பங்கு, அதை நீங்கள் வருஷந்தோறும் செலுத்தணும்னு ஒரு சதவீதம் வைக்கிறாங்க பாருங்க. அந்த சதவீதம் பாருங்க வருஷந்தோறும் மாறிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் நியமித்த மனுஷனை ஆசீர்வதிக்க உங்கள் நடுவே எளிமைப்பட்டவனோ சிறுமைப்பட்டவனோ ஏழை ஒருவனும் இல்லாமல் இருக்கிறது கர்த்தர் ஒரு மெத்தடை வச்சிருந்தார். அது என்னன்னா 10ல் 1 கர்த்தருக்குரிய பங்கு. அந்த பங்கை ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் மாற்றலையே. ஆனால் அரசாங்கத்தில் நியமிக்கப்படுகிற ஏன்னா சதவீதங்கள் பாருங்க மாறிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் நியமித்தது மாறவே இல்லை. ஏன்னா அவர் உன்னை நியமித்தார்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நியமித்தா அந்த நியமிக்கப்பட்ட காரியத்தின் நிமித்தமா என் ஆசீர்வாதம் நிரந்தரமாய் மாறுகிறது. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென்னு சொல்றீங்க? கவனிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, கர்த்தர் இந்த கர்த்தருக்குரிய பங்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கொடுக்காதனால ஆண்டவர் நம்ம கழுத்தை பிடிக்க போறாரா? நான் சொல்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கட்டலாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க பார்த்தீங்களா? என்ன பண்ணுவாங்க? கதவை தட்டுவாங்களாம். ஏன்னா உங்களை தேடி வந்துடுவாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? தேடி வந்துடுவாங்க. திடீர்னு நீங்கள் எதாவது வாங்கி அது கட்டலைன்னா நீங்கள் அந்த வண்டி எங்கே எடுத்துன்னு போனாலும் நீங்கள் கடைக்குள்ளே போய்ட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். உங்களை தேடி வந்துடுறாங்களே. நான் கேட்குறேன், கர்த்தர் வண்டிய பிள்ளைங்க கர்த்தர் உரிய பங்கை கொடுக்காதனால கர்த்தர் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டை ரெடி பண்ணி ஒவ்வொரு விசுவாசி வீட்டுக்கும் போய் நீங்கள் தசமபாகம் கொடுக்கல ஒழுங்காக கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு எதாவது ஆரம்பிச்சிருக்கிறாரா? யாராவது வந்திருக்கிறாங்களா அப்படி? அது கர்த்தருடைய மெத்தட் கிடையாது. கர்த்தர் சொல்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் ஒரு மெத்தடை வச்சிருக்கிறேன்ப்பா. அந்த மெத்தடை நீ செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி, நீ செஞ்சினா உன் நடுவே யார் இருக்க மாட்டாங்க? சிறுமைப்பட்டவனோ எளிமையானவனும் இருக்க மாட்டான். நீ செய்யலனா நீயே எளிமைப்பட்டவனா சிறுமைப்பட்டவனா இருப்ப. நீயே எளிமைப்பட்டவனா சிறுமைப்பட்டவனா இருப்பா, உன்னை சுற்றி எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருன்றாரு. நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க தசம பாகம் சர்ச்சைக்கு கொடுக்குறோம். முதல்ல இந்த சிந்தனைலாம் மாறணும். இதான் சொன்ன பாருங்க, இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் கூட தரித்திரமான மனநிலை. சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ளாம, அந்த சத்தியத்தின் அந்த அர்த்தத்தை முழுமையான விதத்தில் புரிந்து கொள்ளாம இருக்கும்போது என் ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய தரித்திரமான எண்ணமே தடையா மாறுது. கர்த்தர் இந்த முறையை எதுக்கு வச்சிருக்கிறாரு? நீ தேசத்துல நல்லா இருக்க, உன்னை சுத்தி ஒருவனும் எளிமையும் சிறுமைப்பட்டவன் இல்லாதபடி, நீ சிறுமைப்பட்ட எளிமைப்பட்டவனா நீ இராதபடிக்கு நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நேராக நான் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீ வாழ்வதற்காக இந்த முறைமையை வச்சிருக்கிறேன்பா. எனக்குரிய பங்கை கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்குரிய பங்கை கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற இடம் இருக்கு. வாரந்தோறும் உங்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் வச்சு போதித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை வழி நடத்துகிற ஒரு இடத்த வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தருக்குரிய பங்கை நீங்கள் செலுத்தும் போது ஒன்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நான் முதலாவது சிறுமைப்பட்டவனாகவும் எளிமைப்பட்டவனாக இராமல் என்னை சுற்றி சிறுமைப்பட்டவர்களும் எளிமைப்பட்டவர்கள் இல்லாதபடிக்கு என்னை ஆசீர்வதித்து என்னை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாத்திர வேலையை கர்த்தர் செய்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நிச்சயமாக நடக்கும். ஒரு நேரம் வரும், இது வரைக்கும் என்னை ஆண்டவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நடுவே என்னை ஆளக்கூடியவனாய் மாற்றுவார். அப்படி என்னை மாற்றும் போது நான் யாரையும் போட்டு ஒடுக்கிறவனாக இருக்க மாட்டேன். ஏன்னா சத்தியத்தின்படி நான் இப்போ வேலை செய்கிறேன். அந்த ஆசீர்வாதம் எப்படி எனக்கு வந்துச்சுன்னு தெரியுது. இந்த அறிவோடு நான் செயல்படும் போது கர்த்தர் என்ன
அவருடைய வார்த்தையின்படியே என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியம் யூதாஸுக்கு புரியல பாருங்க. அதுதான் யூதாஸ் சொல்கிறான், இந்த ஆண்டவருக்கு செஞ்சது வேஸ்ட்டு. ஆண்டவர்கிட்டே கேட்குறான், ஆண்டவரே உமக்கா ஏதாவது அக்கறை இருக்கா? அவள் தான் கொண்டு வந்து 300 பணத்துடைய என்ன நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து உங்கள் மேலே ஊற்றும் போது நீராக சொல்லியிருக்க வேண்டாமா? இங்கே யூதாஸ் எப்படி மாட்டான்? இந்த பாரம்பரியம் உள்ள காரியத்தை செயல்படுத்த உள்ளம் எப்படி இருக்குன்னா, நியாயம் தீக்கிற உள்ளமாக இருக்கும். இயேசுநாதரே குற்றப்படுத்தக்கூடிய விதத்தில் கேட்குறான் பாருங்க, உமக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? உமை சுற்றி இவ்வளோ ஏழைப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஏழைகளுக்கு உதவுறதுக்கு உமக்கு அக்கறை இல்லாமல் உமக்கே எல்லாம் வேணும்னு நீ வாங்கிக்கிறீர்கள், நியாயமா? அது நடுவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. யோவான் 12:7 கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருந்த சீஷர்களை பார்த்து, இவளை தொந்தரவு செய்ய, அவள் செய்கிறது செய்யட்டும், விடுங்க. இவ ஏன் செய்யறானா? இவளுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, சிறுமையும் எளிமைப்பட்டிருக்கிற மனுஷனுடைய நிலையை மாற்ற போகிறவர் இந்த இயேசு ஒருவர் தான். ஏன்னா மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க வந்த இவரை நான் என்ன செய்ய போறேன்னா, அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இந்த நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினாலாம். இயேசுநாதர் சொல்றார், என்ன அடக்கம் பண்ண கூடிய காரியத்துக்காக அவ இதை செய்திருக்கிறா, அவளை தொந்தரவு செய்யாத, அவளை விட்டுவிடு. அப்போ இந்த மரியாள் இயேசுவை நம்பினது மாத்திரம் இல்லை, இந்த மரியாளுக்கு ஒரு காரியம் நன்றாய் சிந்தித்து புரிந்து கொண்டா. என்ன புரிந்து கொண்டார்னா, என் சகோதரனை உயிரோடு எழுப்பினது போல எத்தனையோ பேர் சாபத்தில் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் பாவத்தில் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டிருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் விடுவிக்க போகிறவர் இந்த இயேசு ஒருவர் தான். ஆகவே இந்த இயேசுவுக்கு நான் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளத்தோடு அவ செய்தா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், செய்யட்டும், விட்டுரு, அவளை தொந்தரவு செய்யாத. இன்னைக்கு ஏன் உள்ளம் எப்படி இருக்கு? கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உள்ள முக்கியத்துவம், கர்த்தர் சொன்னபடி நான் செய்ய போகிறேன், அதை செய்யறதில் நான் கவனமாக இருப்பேனா, ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ என்ன பண்ணல, அதமாக்குற வேலையை செய்யல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எங்கேயாவது நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் அதமாக்குற வேலையை செய்து, நீர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் ரிசீவ் பண்ண வேண்டியதை நான் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில் நீர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை நான் இனி என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை அதமாக்கப்படுகிற எந்த வேலையும் நான் செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கு இதை கொண்டு வந்து அவருடைய பங்கை கொடுன்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பதுக்கு எனக்கு நீர் வைத்திருக்க ஒரு முறை. ஆகவே உம்மை கனப்படுத்த, நீர் எனக்கு எவ்வளோ முக்கியமானவர் என்பதை காண்பிக்க உமக்கு கொண்டு வந்து நான் இதை படைக்கிறேன் ஆண்டவரே. நல்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பதான முறை இதான் மெத்தடுன்னு தெரிஞ்சு இதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இதுக்கு எதிராக பேசுகிறவனா இருந்தேன்னா, நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரவே வராது. நான் எதை கண்டம் பண்ணுறேனோ அது எனக்கு வரவே வராது. கர்த்தர் சொல்கிற மெத்தடை நான் கண்டம் பண்ணுறேன்னா, இது ஆண்டவர் வச்சுக்கிற மெத்தட் இது கிடையாது, இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இப்படி நான் கண்டம் பண்ணும் அந்த மெத்தடில் கர்த்தர் எனக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணுறேன்னா தெரிந்தே நான் மிஸ் பண்ணுறேன். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு, திறந்த தேவனுடைய வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்கிறதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்கினீர்களா என்பதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதமாக்கக்கூடிய எந்த வேலையை செஞ்சேனா? சில சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட இருந்தால் நான் குத்திருக்க மாட்டேனா? நான் இப்படி சொல்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ எப்படி இருக்கிறியோ, இருக்கிற நிலையிலேருந்து நீ எப்படி கொடுக்குறியோ அது போல தான் உன் கையில் எவ்வளோ வந்தாலும் நீ அப்படி தான் செயல்படுவேன்றாரு. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்கோ அதில் எனக்கு கொடுக்கக்கூடிய உள்ளம் இல்லைன்னா, அதில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய கவனம் முக்கியத்துவம் எனக்கு இல்லைன்னா, ஆண்டவர் சொல்ல, உன் கையில் எத்தனை லட்சம் வந்தாலும் எத்தனை கோடி வந்தாலும் நீ இப்படியே தான் இருப்ப, மாற்றமே வராது. சிலலாம் பாருங்கள், என்ன நண்பர்கள் இருப்பாங்க, கூட வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்க மாட்டான். உங்க கூட காஃபி குடிக்கிறதுனே வருவான், ஆனால் ஒரு நாளும் அவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டான். அவன் கையில் எவ்வளோ காசு வந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், உங்களுக்கு ஒரு காஃபி கூட வாங்கி தர மாட்டான். ஒரு காஃபி வாங்கி கொடுறா அப்படின்னா அதை நீ வாங்கி கொடுப்பியே,
ஏன்னா என்கிட்ட இப்போ என்ன இருக்கோ இதில் நான் ஆண்டவர் எனக்கு சொல்கிற வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கான மனப்பக்குவம், அந்த சிந்தனை, அந்த விசுவாசம், அந்த செயல்முறையில் நான் சொல்கிறேன், எவ்வளோ வந்தாலும் இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே போல தான் எவ்வளோ வந்தாலும் இருப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை அதமாக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யாமல். இயேசுநாதர் தேவாலயத்துக்கு போன போது தேவாலயத்தில் போய் எங்கே நின்றாரா? சொல்லுங்க சத்தமாக, எங்கே நின்றாரா? காணிக்கை பெட்டிட்டு வந்து நின்றார். காணிக்கை பெட்டிட்டு நின்று வந்தோடனே எல்லாம் போடுறத பார்க்குறாரு. ஐஸ்வர்யம் போடுறான், கடைசியில் ஒரு ஏழை விதவை வந்து போடுறா. இயேசுநாதர் யாரை பாராட்டினார்னா அந்த ஏழை விதவையை பாராட்டினார். ஏன் பாராட்டினார்னா அவ போட்ட தொகையில் அவ போட்ட பெர்சன்டேஜை பார்த்து பாராட்டுறாரு. ஐஸ்வர்யவான் தாங்கிட்ட இருக்கிறது நிறைவிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் இவ்வளோ ஏழை விதவை வாழ்வதற்கு வழி இல்லை. அவன் என்ன செய்கிறா? கணவனை இழந்திருக்கிறா. அவளுக்கு பிள்ளைங்க இருக்கா தெரியல, இருந்திருக்கலாம், அவன் குடும்பம் இருந்திருக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு மனப்பூர்வமா தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவன் வெறும் கையா திரும்பி போறான். இயேசுநாதருக்கு தெரியுது அவளுடைய நிலைய. நான் கேட்கிறேன், அவன் நிலைய அறிந்திருக்கிற இயேசுநாதர் அவளை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? மகளே, உன் உள்ள எனக்கு தெரியும், நீ என்ன கஷ்டத்தில் இருக்க எனக்கு தெரியும், அதனால நீ வந்து கொடுக்காத, நீ வச்சுக்க, நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அவன் கொடுக்கறத தடுக்கல. பாருங்க, சொல்ல நல்லா கவனிக்கணும். அவ கொடுக்கிறத ஆண்டவர் தடுத்திருக்கலாம், ஆனா தடுக்கல. ஏன் தடுக்கலனா அதை தடுத்தா அவளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் போகும் என்பதை தேவன் அறிந்து அவளை அதை செய்யும்படி அனுமதித்தார். நல்லா கவனிக்கணும். அவளுடைய தரித்திரத்தினுடைய சைக்கிள் நான் நினைக்கிறேன் என்னைக்கு விசுவாசத்தோட கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்ற, ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நான் அதமாக்க மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்ய போறேன்னு செய்தாலோ, நான் சொல்கிறேன் அன்னையிலிருந்து அவள் ஏழை விதவையாக போயிருக்க மாட்டா. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அநேகருடைய ஏழை நிலையை மாற்றுகிற ஒரு ஆசீர்வாதமான ஸ்திரீயாக அவளை கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பார். எவ்வளோ மன நிறைவோடு எவ்வளோ சந்தோஷத்தோடு போயிருப்பா. நான் யோசித்து பார்த்தேன், அவளை தடுத்திருக்கலாமே, ஆண்டவர் வேணாமா அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கலாமே, ஆனால் நிறுத்தலை. ஏன்னா ஒரு கட்டளையை உண்டாக்கி, ஒரு முறைமையை ஏற்படுத்தி, ஒரு மெத்தடை ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வைத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் அதை மாற்றவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வச்சிருக்கிற மெத்தடை என்ன செய்ய மாட்டாரு? செய்யாத பரவாயில்ல அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஏன் தரித்திரம் நீங்க, ஏன் சிறுமைப்பட்டிருக்கிற எளிமைப்பட்டிருக்கிற நிலை நீங்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை 100% நான் செய்யணும். கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஒரு வார்த்தை தவறாம என் வாழ்க்கையில் நிறைவேற்ற செயல்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க உங்கள் இடத்துல எழுமி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொன்ன காரியங்கள் எந்த விதத்திலாவது தேவனுடைய வார்த்தை அதமாக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய பாரம்பரியம் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் எங்கேயாவது இருக்கா? செக் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோட நீ பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட சிறுமைப்பட்டவர்கள் எளிமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே, காரியங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன் இன்றைக்கு எங்க மேல உள்ள அக்கறை நிமித்தமாய் எங்களை உம்முடைய திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வைக்க நீ சொன்ன இந்த சத்தியத்தின்படியே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வல்லமையாய் வேலை செய்ய எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்குறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள, எங்கள் பிரயாசத்தில், எங்கள் சூழ்நிலையில் ஆண்டவரே 100% வேலை செய்ய இன்னைக்கு நீ சொல்லிக் கொடுத்த இந்த சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கை கொள்ளும் போது நிச்சயமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எங்கள் நல்ல தேவனே, இன்னைக்கு நீ சொன்ன இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்டிருக்கிறோம், அதை எங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறோம். நாங்கள் போய் மறுபடியும் அதை பார்த்து, அதை உணர்ந்து, அதை சிந்தித்து,
ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிற அந்த புத்தியோடு, அறிவோடு, ஞானத்தோடு நாங்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிற உம்முடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்ய, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.